புகழ்ந்தே கரம் குவிப்போம். நிழலிடவே வழிதனில் கலந்திடுவோம். கருணை தெய்வம் கனிந்த உள்ளம் தேடி அழைக்கின்றதே. நானே வழியும் வாழ்வும் என்ற இறைமகனாலை விரைந்திடுவோம். வருவாய் இறை குலமே, இயேசுவில் சங்கமிப்போம். இறைவனரசு இடமே மலர கூடி வாருங்களே. இறைவனெங்கில் மகிமை பெறவே பாடி வாருங்களே. நாளும் சாட்சியாய் வாழ்ந்திடவே உப்பாய் ஒளியாய் திகழ்ந்திடுவோம். வருவாய் வருவாய் இறை குலமே, இயேசுவில் சங்கமிப்போம். இந்த இறைவேண்டல் ஆண்டில் நாம் அனைவரும் ஒரே சமூகமாக ஒன்றிணைந்து மேரி எஸ்மி சந்தனராஜனின் 50வது பிறந்த தின நன்றி திருப்பலியில் ஆண்டவரது புகழை பறைசாற்ற ஒன்று கூடியுள்ளோம். மேலும் இன்றைய இறைவார்த்தைகள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும் என்பதையும், இறைவார்த்தையை கேட்டு அதை நம் வாழ்வில் கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்பதையும் எடுத்து கூறுகின்றது. எனவே நாமும் மேரி எஸ்மி சந்தனராஜன் மற்றும் அவரது குடும்பத்தாருடன் இணைந்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவதோடு மேலும் தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று தொடரும் கல்வாரி திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளையும் தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மெரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செவிப்போமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளுக்கு கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, 1 தொடக்கம் 6, 10 தொடக்கம் 13 வரையிலான திருவசனங்கள். மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதட்டத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடித்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரல் இடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரேயும் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரேயும் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரேயும் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரேயும் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் காலமும் அதை பின்பற்றுவேன். ஆண்டவரேயும் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொலி. Hallelujah.
வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியாளரான தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமிற்கு போவார்கள். இயேசுவிற்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்து இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்ந்த சகோதரங்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிகழ்வை தங்களுடைய குடும்பத்திலே நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள், கடவுளுக்கு நன்றி அளிக்கின்றார்கள். அதே போன்று சந்தனராஜ் எஸ்மி குடும்பமும் இறைவனுக்கு நன்றி கூற ஒன்றாக கூடி வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இறைவன் தங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி பெருக்கினால் பாடுகின்றார்கள். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ விதமான சடங்குகள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ சடங்குகள் நிறைவேறுகின்றன. பிறந்த நாள் விழா ஆண்டு கொண்டாடுகின்றோம். ஞானசான திருமலுக்கு ஞானசானம் கொடுக்கின்ற விழா, உறுதி புஸ்தகம் தேவனக்கனை கொடுக்கின்ற விழா, திருமணத்திலே பிள்ளைகள் இணைகின்ற பொழுது அதுக்கும் ஒரு விழா, யாராவது இறந்தால் நோய்வாய்ப்பட்டால் அதற்கும் ஒரு இறைவனை பார்த்து மன்றாட்டு. விதமாக பலவிதமான சூழல்களிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றிணைகின்றோம். இறைவன் செய்த பெரும் காரியங்களை நினைத்து எங்கள் உள்ளம் ஆறுதல் அடைகின்றது, நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னால் இறைவன் எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். எந்த வித தீமையும் என்னை அணுகாது என்றால் கடவுள் என்னோடு இருக்கும்போது நான் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்வது போல நாங்கள் அவ்விதமாக இந்த குடும்பத்தினர் என்று ஒன்று சேர்க்கின்றார்கள். சந்திரராஜ் எஸ்மி ஆகிய இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து 50 வருடமோ 45 வருடமோ கொண்டாடுகின்றார்கள். அதுவும் ஒரு பெரும் விழா. திருமணத்தினாலே இறைவன் அவர்களை இணைத்தார். அந்த விழா யாருடைய மனதிலும் பதியாமல் இருக்க இல்லாத எப்பொழுதும் மறக்க முடியாத நாள் என்றால் திருமண விழா நாள். அதே போன்று அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்த பொழுதும் அதுவும் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். விதமாக பிறந்த நாட்களும் ஒன்றாக போய்கொண்டே இருக்கின்றன நிஜமாக. அதற்கும் நாங்கள் இறைவனை தேடி வந்து நன்றி கூறுகின்றோம். இறைவன் இவர்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். அதைவிட சுகமான சம்பவங்களும் வாழ்வில் நிறைவேறுகின்றன. சில பேர் திடீரென்று குடும்பத்திலே கடின நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றார்கள், சிலர் திடீரென்று இறக்கின்றார்கள், சிலர் மறைந்து விடுகின்றார்கள், காணாமல் போகின்றார்கள், விபத்திலே சிக்குகின்றார்கள். இப்படி சுகமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுதும் நாங்கள் இறைவனை மறந்து விடக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். நாங்கள் என்ன நடந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், யார் என்ன செய்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று கூறிய இறைவன் இன்றும் எங்களுக்கு அதை நல்ல வார்த்தைகளை கூறி எங்களை பலப்படுத்துகின்றார். அவை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே நாங்கள் இந்த சடங்குகளையும் முக்கியமாக செய்வது இந்த கணவன் மனைவி அவர்களுடைய பிள்ளைகள்
அவருடைய பேர பிள்ளைகள் அப்படியா வரிசையாக லைனில் பார்க்கின்ற ஒரு பெரிய கூடாரம் அமைப்பது போன்ற ஒரு பெரிய குடும்பம் அமைக்கப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் ஆண்டவருடைய பெருமை, ஆண்டவருக்கு புகழ், ஆண்டவருக்கு சந்தோஷம் என்றால் அவருடைய கிருபையால் அவருடைய விருப்பத்தினால் இவையெல்லாம் நிறைவேறுகின்றன. நாங்கள் அவரை மறக்கவில்லை. அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கின்றார் என்று கூற வந்திருக்கின்றோம். அதே போன்று இந்த குடும்பத்தினர் எப்பொழுதும் கடவுளை மறக்காமல் இருக்கின்றார்கள். மறக்காமல் இருத்தலிலேயும் இறைவனை பிரார்த்திக்கின்றார்கள். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு அது ஈடாகுமா? அன்பே இரண்டும் என்றால் இயேசுவே உந்தன் ஆனந்தம் ஆதி முதல் அனைத்துக்கும் ஆகும். பரமனின் ஆவியே வருக, ஆண்டவர் எமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியே வருக. ஆவியல் எங்களை பரகதை சேர்த்திட பரிசுத்த ஆகிவிட்ட குடும்பத்தை வாழ்த்துகின்றோம். அவ்வாழ்வின் துணை இயேசுவே, இங்கே எல்லாம் நீயாக வேண்டும். காலங்கள் எல்லாம் என் நெஞ்சங்கள் வழியாக நியாயங்கள் நீயாக வேண்டும். நரகங்கள் நீராகாமல் நான் இறங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும். மலை மேகங்கள் நீயாக வேண்டும். உன் இறகுகள் நிழலில் நீயாகும் போதும் என்னாலும் இயேசுவே, என்னாலும் நீயே, என்னாலும் நினையாத யாவும் இயேசு எங்களோடு நீயே இயேசுவே என் இதயம் கூறுகின்றது. நான் ஒரு பாவி ஆதல் கூறுவது நான் நாள் முழுவதும் என்னை வழிநடத்த இயேசுவே எங்களை வழிநடத்த செய்யும். வாழ்வு ஒரு பயணம், வருக நாளும் அனைத்தும் பாசையில் கால்கள் நடக்கட்டும் என்று வழியாக அறிஞர் கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் நிகழக்கூடிய பொன்னான மறக்க முடியாத இறைமனித வாழ்வதனை இறைவனுக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய மனப்பழக்கத்திலிருந்து அறிய முடியாது, அழித்துவிட முடியாது, எடுத்துவிட முடியாத நிரந்தரமான நிறைந்த அதற்கு முடிவில்லாத மனித எண்ணக்கரவிலிருந்து வளர்த்த முடியாது. தத்தளிக்கும் அதன் விளைவுகளிலிருந்து மடிய ஒருவரால முடியாது. கிட்டத்தட்ட எதிலுமே நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் அனுபவத்திலிருந்து தப்பவும் முடியாது. எப்படியாவது துன்பமும் நான் அனுபவிக்கத்தான் வேண்டும், இன்பமும் நான் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னோடு துணையாக இயேசு நிற்கின்றார். அவரது ஆவியை எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு உறுதியூட்டுகின்றார். எனவே அதிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவே எனது நாளாந்த மகிழ்ச்சி, அதுவே எனது நாளாந்த புகழ்ச்சி. நான் இறைவன் என்றும் பாடிக்கொண்டே இருப்பேன். என்றால் இறைவன் செய்யும் ஒவ்வொரு காரியமும் என் வாழ்விலே நல்லதாக அமைய வேண்டும். விதமாக இந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தால் எவ்வளோ நல்லாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நல்ல கணவன், நல்ல மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், அதற்குரிய பேர பிள்ளைகள், அப்படி என்று குடும்பம் வளர்ந்து கொண்டே போகின்றது. இறைவனுடைய குடும்பம் திரு குடும்பம் மாதிரி இறைவன் அவர்களை நிறைத்து ஆசீர்வதிக்கின்றார். அதையெல்லாம் நினைத்துத்தான் அவர்கள் நன்றி கூற வந்திருக்கின்றார்கள். நாங்களும் இந்த திருப்பலியின் மூலம் அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் அனைவரையும் இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய நோய் நொடிகள் எல்லாம் அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்றும் விசேஷமாக இப்பொழுது நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி என்றும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே, இந்த சிறுமியர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பிற பிள்ளைகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். மாசன்மையை நேசிக்கும் உரை இயேசுவே, நீர் எங்களுக்காகவே மனிதராய் பிறந்து தூய தாய்மரியாயின் அரவணைப்பிலும் தூய யோசிப்பின் ஆதரவிலும் நாளுக்கு நாள் ஞானத்தில் முதிர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் முத்தகந்தவராய் வளர்ந்தீர். எங்கள் அருமை சிறுவர்கள், வயது வளர்ந்தவர்கள், முதிர்ந்தவர்கள் அனைவரையும் நிறைவேறும் நாளில் இவர்கள் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். பெற்றோரின் அன்பான ஆதரவாலும் முன்மாதிரியாலும் இவர் நாளுக்கு நாள் உடல்பலமும் நற்கண்ணை பயிற்சியும் மறையரும் பெற்று அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் செல்வர்களாக வாழ்வ விரைவாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா தந்தை மகன் தூயாவின் ஆசி இவர்கள் மேல் இங்குள்ளவர் மீதும் இறங்கி என்றும் இருப்பாராக. ஆமீன். இப்பொழுது இவர்கள் அனைவர் மீதும் பசுத்தாய் வழங்கி இவர்களை குணப்படுத்துமாறு இவர்களுக்காக நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம். மன்றாட்டுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உம் திருகுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையாயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டுமென இறைவாகும்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்த இறைவேண்டல் ஆண்டில் உம்மை தேடி வந்திருக்கும் உம் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் நாம் அனைவரும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என இறைவாகும்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வார்த்தையான இறைவா, நாம் அனைவரும் இறைவார்த்தையை வாசித்து அதனை எம் வாழ்வில் கடைபிடித்து நிலை வாழ்வு பெற வேண்டும் என இறைவாகும்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் எமது மறைமாவட்ட ஓய்வு நிலையாயர் கலாநிதி யோசப் பொன்னையா அவர்களையும் இங்கு கூடியிருக்கும் குருக்களையும் அருட்சகோதரிகளையும் உமது பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடலுள்ள நலனையும் ஆன்மீக பலனையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவாகும்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இன்றைய இந்த நன்றி திருப்பலியை சிறப்பிக்கும் மேரி எஸ்மணி சிந்தனராஜன் மற்றும் அவரது குடும்பத்தாரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று இறைவாகும்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மௌனத்தில் எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, நாங்கள் நம்பி வேண்டியுள்ள ஒவ்வொரு வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் தயவாய் கேட்டருளுமாறு எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தை மன்றாடுகின்றோம். ஆமென். பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். உமது காணிக்கை உமது ஆவியால்
புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட உம்மையை வழி தந்தோ. நம்பிக்கை எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். நம்பிக்கை எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு புரட்சியை வாழ்வின் வளர்ச்சியாய் மாற்றும் வழியில் இணைவோம். நீதி அமைதியும் மனித நேயமும் வழியின் பொருளாயிருப்போம். அன்பு புரட்சியை வாழ்வின் வளர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைவோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாயிற்றோம். இந்த ஆன்மகுலவிலே நாளும் இணைந்திட தாழ்வு நீங்கிட வாழ்வு ஓங்கிட உம்மையை வழி தந்தோ. நம்பிக்கை எம்மை அர்ப்பணித்தோ. அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். நம்பிக்கை எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தான் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் இவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை பின்னர் அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் முடியேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உட்கொடுத்து
கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி கொண்டு உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: Hosanna, 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 தூயவர், 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 ஆண்டவர் பெயரால் வருகின்றவர், ஆசீர் நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, Hosanna, ஓசானா, Hosanna, ஓசானா, Hosanna, ஓசானா, Hosanna, Hosanna, Hosanna. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். வாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்குடியம் பிரிய தாழ்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறை மாநில பரிபாலக ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் புண்ணியா ஜோசப் ஆண்டகை மற்றும் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றல்ல எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த தூயவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உள்ளது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிழ்பிறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். எம் புதர்களுக்கு முடிந்தீரேன். எங்களை பாவங்களை பாராமல் திருவையாரின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே முடித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் பிரிந்து கலைக்க பெற்றோர் பொறுப்பேற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சுவிவாவா அருள் தருமூற்றே இறைவா நல்லாற்றலா என்னுள்ளம் வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா உயிருள்ள விரும்பி என் நிறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா நிரந்தர வாழ்வே என்று வா நிம்மதி வாழ்வயனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என்னுயிருக்குள் உயிராய் வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வாவா நன்றியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் அருளாளங்களால் புத்திர் பெற்று எங்களுக்கு முதலிராத உதவி கனிவுடன் என்றும் அருள்வீராக. இதனால் முற்பின் பயனை நல்வழிகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்றைய இந்த நன்றி திருப்பலியில் எமது அழைப்பை ஏற்று எமக்காய் இங்கு வருகை தந்து நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுத்த எமது மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் கலாநிதி ஜோசப் பொன்னையா அவர்களுக்கும் ஏனைய குருக்கள், கன்னியர் மற்றும் வருகை தந்த உற்றார் உறவினர் அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.